வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நைட்ரேஷனோட மெக்கானிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. அப்போ இப்போ ஒரு பென்சென்டிங் ஒரு அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து நமக்கு வந்து நைட்ரேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆனது நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஏன்னா பென்சென்டிங் ஃபுல்லா நமக்கு என்ன இருக்குது, எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து இருக்குது. அப்ப நைட்ரிக் ஆசிட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட் இல்லையா, என் டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ NHNO3. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கும். இதான் நைட்ரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா. இது நமக்கு ஜென்ரலா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா H+ வந்து வெளியில போகும், O வந்து மைனஸா வந்து நமக்கு வந்து மாறும். இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஆனா நீங்க வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வந்து நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் வந்து எப்படி இருக்கும், S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O, இங்க வந்து நமக்கு வந்து ஒரு OH வந்து இருக்கும், இங்க நமக்கு வந்து ஒரு OH வந்து நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. அப்ப நமக்கு என்ன, இது வந்து சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு வந்து ஒரு ஆசிட் தான். இது நமக்கு வந்து H+ வந்து டொனேட் பண்ணும். அப்ப நமக்கு என்ன ஆயிடும், ஆக்சிஜன் மேல வந்து 2 லோன் பேர் ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். இந்த லோன் பேர் ஆட்டம்ஸ் என்ன பண்ணும், இந்த H+ வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணும். அப்ப அந்த H+ அட்டாக் பண்ணும்போது இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிகுலா வந்து நமக்கு வந்து மாறிடும் இல்லையா. அப்ப N டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O, இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ ஆக்சிஜன் மேல நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடும். அப்போ ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஓகேவா. ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸா வந்து இருக்கும். அப்போ ஆக்சிஜன் என்ன பண்ணா பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் நமக்கு வந்து அது வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நைட்ரஜன்ல இருந்து ஒரு ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிட்டு அது வாட்டர் மாலிகுலா வெளில போயிடும். அப்போ NO2 வந்து நமக்கு என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடும், N டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடும். அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணா எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்க இந்த பை எலக்ட்ரான்ஸ் போய் நமக்கு வந்து அட்டாக் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து நமக்கு என்ன ஆயிடும், இந்த பாண்ட் வந்து நமக்கு வந்து இங்க நமக்கு ஃபார்ம் ஆகும்போது இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வெளியில வந்து நமக்கு வந்து போயிடும். அப்ப H+ வந்து வெளியில போயிட்டு இங்க நமக்கு என்னன்னா NO2 வந்து நமக்கு போய் அட்டாச் ஆகி நமக்கு வந்து நைட்ரோபென்சீன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இதான் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரேஷனோட மெக்கானிசம்.